கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 19வது வசனம். மத்தேயு 11:19, மேத்யூ 11:19. மனுஷகுமாரன் போஜனபானம் பண்ணுகிறவராய் வந்தார். அதற்கு அவர்கள், இதோ போஜன பிரியனும் மதுபான பிரியனுமான மனுஷன், ஆயக்காரரும் பாவிகளுக்கும் சிநேகிதன் என்கிறார்கள். ஆனாலும் ஞானமானது அதன் பிள்ளைகளால் நீதியுள்ளதென்று ஒப்புக்கொள்ளப்படும் என்றார். இப்போ ஆண்டவர் அடுத்த உதாரணம் சொல்றாரு. யோவான் சாணகன் தன்னை பிரித்தெடுத்து வைத்து வனாந்தரத்தில் வாழ்ந்தார். ஆனால் அவரை பார்த்து என்ன சொன்னீங்க? பிசாசு பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்க. ஆனால் மனுஷகுமாரன் எப்படி வந்தார்? மனுஷகுமாரன் போஜனம் பண்ணுகிறவராக வந்தார். ஏன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையை நம்ம சுவிசேஷம் முழுவதும் பார்க்குறோம். இந்த சுவிசேஷ நூலில் பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து எப்போ பாரு எங்கேயாவது யார் வீட்டுக்காவது சாப்பிட போனதை நம்ம பார்க்குறோம். ஏன்னா அவர் என்ன பண்ணார்? அவருக்கு பேரை என்ன சொன்னாங்க? ஆயக்காரருக்கும் பாவிகளுக்கும் சிநேகிதன். நீங்கள் மத்தேயு 9வது அதிகாரத்தில் இந்த சுவிசேஷம் எழுதின மத்தேயு என்று சொல்லக்கூடிய லேவி அவர் யார்? ஒரு ஆயக்காரன். இஸ்ரவேல் தேச மக்கள் மிகவும் வெறுத்தது யாருன்னா ஆயக்காரனை. காரணம் என்ன? இந்த டாக்ஸ் கலெக்டர் என்று சொல்லக்கூடிய ஆயக்காரன் என்ன பண்ணார்? அவர் ரோமர்களுக்காக வேலை பார்த்தார். தன் சொந்த ஜனத்தை காட்டி கொடுத்த எட்டப்பன் என்று சொல்லக்கூடியதாக அவங்க வரி வசூலித்து அதில் ஒரு ஆடம்பர வாழ்க்கை வாழ்ந்தாங்க. அதனால் ஆயக்காரனாலே அவங்கள மாதிரி மோசமான பாவிகள் யாருமே கிடையாது அப்படிங்கிற ஒரு காரியம். ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாரு? அவங்க கூட தான் உட்காந்து சாப்பிட்றாரு. நீங்கள் மத்தேயு 9வது அதிகாரத்தில் 10வது வசனத்தில் பார்க்குறோம். பின்பு அவர் வீட்டிலே போஜன பந்தி இருக்கையில் அநேக ஆயக்காரரும் பாவிகளும் இயேசுவோடும் அவர் சீஷரும் கூட பந்தி இருந்தார்கள். பரிசேயர் அதை கண்டு அவருடைய சீஷர்களை நோக்கி, உங்கள் போதகர் ஆயக்காரரோடும் பாவிகளோடும் போஜனம் பண்ணுகிறது என்னவென்று கேட்டார்கள். என்ன அவங்களுக்கு என்ன பிரச்சனை? இவர் ஏன் இவங்க கூட சேர்ந்து இருக்கிறாரு? ரெண்டாவது, இன்னொருத்தர் யாரு? குஷ்டரோகம் சுகமான சீமோன் என்று சொல்லக்கூடிய ஒருத்தர். அது லூக்கா 7வது அதிகாரத்தில் பார்க்குறோம். அங்கே என்ன பண்ணுறாரு? அவர் அங்கே போய் சாப்பிட்றாரு. அப்போ அங்கே ஒரு சகோதரி வர்றாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க? அவங்க வீட்டில் அவர் அங்கே சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அந்த ஒரு ஸ்திரீ அவருக்கு பரிமள தைலத்தை பூசுகிறாங்க. நீங்கள் லூக்கா 7வது அதிகாரத்தில் 36வது வசனம் பார்த்தீங்கன்னா, பரிசேயரில் ஒருவன் தன்னுடைய போஜனம் பண்ண வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அவர் அந்த பரிசேயனுடைய வீட்டிலே பிரவேசித்து பந்தி இருந்தார். அப்போ அந்த சகோதரி என்ன பண்ணுறாங்க? பரிமள தைலத்தை பூசி அழுகிறாங்க. அப்பொழுது 39வது, அவரை அழைத்த பரிசேயன் அதை கண்டபோது, இவர் தீர்க்கதரிசியாயிருந்தால் தம்மை தொடுகிற ஸ்திரீ இன்னார் என்று இப்படிப்பட்டவள் என்று அறிந்திருப்பார், இவள் பாவியாய் இருக்கிறாரே என்று தனக்குள்ளே சொல்லி கொண்டான். அப்போ என்ன? பரிசேயன் ஆயக்காரன் இப்படி பாவிகளோடு. அது மாத்திரமல்ல, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து முதலாய் செய்த அதிசயம் என்ன பார்க்குறோம்? யோவான் 2வது அதிகாரத்தில் முதல் 11 வசனத்தில் பார்க்குறோம். என்ன? ஒரு கல்யாண வீட்டில் அவங்களுக்கு திராட்சை ரசம் குறைஞ்சி போயிடுது. ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றி கொடுக்குறாரு. அங்கே பந்திக்கு வந்தவங்க என்ன பண்ணுறாங்க? அப்பா, முன்னாடி இருந்த திராட்சை ரசத்தை விட இது நல்ல சூப்பராக இருக்குன்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அவர் அங்கே மாற்றி கொடுக்கக்கூடிய ஒரு காரியம். அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க? இந்த மாதிரி அவரை குற்றம் சொல்கிறாங்க. அதனால தான் ஞானம் என்ன சொல்லும்? அதனுடைய பிள்ளைகளால் நீதியுள்ளதென்று ஒப்புக்கொள்ளப்படும் என்று சொல்லக்கூடியதா. சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை போல நாம் இன்றைக்கு இந்த உலக பொருட்களை கொண்டு உலகத்தாரை ரட்சிப்புக்குள்ளே வழிநடத்தக்கூடிய மக்களாக இருக்கிறோமா? அதாவது நம்ம உலகத்தில் இருக்கிறோம். உலகத்திலிருந்து பிரித்தெடுத்து வைக்கப்பட்ட வாழ்க்கை வாழுகிறோம். அது நம்மளை என்ன பண்ணணும்னா, மற்றவர்களோடு நாம் ஒரு உறவில் இருக்கக்கூடியதா, அதே சமயத்தில் நாம் அவர்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய மக்களா, அவர்களுக்குள் நாம் ஒரு தாக்கம் ஏற்படுத்தக்கூடிய மக்களா. எப்படி ஒரு தானியேல் சாத்ராக், மேஷாக், அபேத்நேகோ என்று சொல்ல 3 பேர் மேலே ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணாரோ, அதே மாதிரி நாம் மற்றவர்கள் மேல் அப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை உண்டாக்கக்கூடிய மக்களாய், கர்த்தருக்கென்று வைராக்கியமாய் வாழ வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு தாக்கத்தை உண்டாக்கக்கூடிய மக்களாக நம்ம இருக்கணும். ஏன்னா இன்றைக்கு நீங்கள் பாருங்கள், தானியேல், சாத்ராக், மேஷாக், அபேத்நேகோ என்ற 4 பேரும் பாபிலோனிய அரசாங்கத்தில் அவர்கள் ஒரு பிரித்தெடுத்து வைக்கப்பட்ட மக்களாக, அதே சமயத்தில் அந்த சமுதாயத்தை ஒரு மாற்றக்கூடிய ஒரு பெரிய அந்தஸ்து உள்ளவர்களாய், அதே சமயத்தில் அவர்கள் அங்கே ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய மக்களாக இருந்தாங்க.
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பாவிகளோடும் ஆயக்காரரோடும் பந்தி இருந்தாரு. ஆனா அவர் பாவம் பண்ணல. இதுதான் மிக முக்கியமான ஒரு காரியம். நம்ம நமக்கு கொடுக்கப்பட்ட தாளந்து, நமக்கு கொடுக்கப்பட்ட ஆவியின் வரங்களை கொண்டு நாம் எப்படி மற்றவர்களை பரலோகத்துக்கு தேவனுக்கென்று ஆயத்தப்படுத்தக்கூடிய மக்களாய் இருக்க வேண்டும், அதற்கு நாம் எப்படி நமக்கு கொடுக்கப்பட்ட எல்லா விதமான தாளந்துகளையும், நமக்கு கொடுக்கப்பட்ட எல்லா விதமான காரியங்களையும் கொண்டு எப்படி கர்த்தருக்கென்று மக்களை நாம் மாற்றக்கூடிய மக்களாய் இருக்க வேண்டும் என்று நாம் சிந்தையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அப்போ உலகத்தாரோடு நமக்கு என்ன இருக்கணும்? ஒரு கரிசனையும் ஒரு பாசமும் இருக்க வேண்டும். அது அவர்களை கர்த்தரிடம் திசை திருப்பக்கூடிய காரியமாக இருக்க வேண்டும். மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த உலகத்தில் ரட்சிக்கப்படாத மக்களை எப்படி ரட்சிப்புக்குள் வழிநடத்த வேண்டும் என்று அவர்களோடு இசைந்து அவர்களை நாங்கள் ஒரு பெரிய தாக்கத்தை உருவாக்கக்கூடிய மக்களாய் இருக்க எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மன்னால சந்திப்போம்.